ஜெயம் ரவி ஆரம்பத்துல ஒரு ரொமான்டிக் சாக்லேட் பாயா நிறைய திரைப்படங்கள் நடிச்சாரு. அப்புறம் ஆக்ஷன்ல இறங்கி இப்போ தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நடிச்சு முடிச்சாரு பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய ரேஞ்சே எங்கேயோ போயிடுச்சு. பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு, ஜெயம் ரவியும் அவருடைய அண்ணனும் ஒண்ணு சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்கனாக்கா அந்த படம் கண்டிப்பா ஹிட்னு. ஆனா இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம தனி ஒருவன் திரைப்படத்தை போன ஞாயிற்றுக்கிழமை வேற டிவில போட்டாங்க. பார்க்காத மக்களும் அந்த படத்தை பார்த்துட்டு ஆன்லைன்ல நம்ம ராஜாவை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருக்குன்னு. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயம் ராஜாவை யோசிக்க வச்சு இந்த படத்துடைய பார்ட் 2 எடுத்தா என்ன அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு ஐடியா இருந்துச்சு. ரசிகர்களும் கேட்கும் போது அந்த ஐடியா இருக்குது, கூடிய விரைவில் அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இரண்டாவது பாகத்தை உருவாக்குனாங்கன்னா ஜெயம் ரவியோடைய 25வது திரைப்படமா அந்த திரைப்படம் இருக்கும். திரைப்படம் வெளியாகி ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளவு பாராட்டுகளா, செம்மையா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணனுக்கு பயங்கரமான வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. சினிமாவில தான் அண்ணன்டா தம்பிடான்னு சொல்லுவாங்க, ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர்ஸ். அதாவது வெளியே அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாலும் அவர் போய் கார் இருந்தால் கார்ல இருந்து இறங்கி கையாடிட்டு தான் போவார்.